பழனி கோயில்ல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு கிரையம் முடிச்ச அந்த விவகாரம் இருக்கு இல்லையா? அதுல 2 நாளைக்கு முன்னாடி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு பேட்டி கொடுத்தாப்ல. அந்த பேட்டியில ஜேர்னலிஸ்ட் அவர்கிட்ட ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. என்னன்னா, அந்த இடத்துக்கு ஒரு சார்பதிவாளர் இருந்திருப்பாரு. திடீர்னு இந்த பத்திரம் முடிக்கப்பட்ட அன்னைக்கு மட்டும் அவர் லீவ்ல இருக்காரு. அன்னைக்கு வேற ஒருத்தர் புதுசா பொறுப்பேற்று சார்பதிவாளரை வந்து அவர் தலைமையில அந்த பத்திரப்பதிவு நடக்குது. அது எப்படி இந்த முறைகேடு நடந்த அன்னைக்கு மட்டும் புதுசா ஒரு சார்பதிவாளர் வர்றாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு ரமேஷ் சொன்ன விளக்கம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்டர் வந்து திட்டமிட்டலாம் அனுப்பப்படல. அவர் எதேச்சியா லீவ்ல போயிட்டாரு, இவர் எதேச்சியா வந்து இந்த பொறுப்பு கொண்டாரு அப்படின்றது போல ரொம்ப அசால்ட்டா ஒரு பதில சொல்றாரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது சம்பந்தமான கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு இல்லையா? கோர்ட்ல அரசு தரப்பு நேத்து வாதங்களை முன் வச்சிருக்கு. அந்த வாதத்துல அரசாங்க தரப்பு கோர்ட்ல அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அதை அப்படியே இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத படிக்கிறேன் கேளுங்க. அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் முழு விவரங்களை தெரிவிக்காமல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. எந்த உத்தரவு? இந்த நிலத்தை வித்திருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டி கோர்ட்டுக்கு போய் சில விவரங்களை மறைச்சு, அதாவது இந்த இடத்துக்கு வந்து இணை ஆணையர் தான் பொறுப்பு, இது அறநிலையத்துறைக்கு எழுதி கொடுத்த லேண்டு அப்படின்ற மாதிரியான உண்மையெல்லாம் மறைச்சு, ஏதோ தங்களோட சொந்த இடத்தை விற்கிறதுக்கு சில முட்டுக்கட்டைகள் போடுறாங்க, அதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்றது போல சில உண்மைகளை மறைச்சு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. அதைத்தான் இப்போ அரசு தரப்பு கோர்ட்ல போய் சுட்டி காட்டுது. சில உண்மைகளை மறைத்து அவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்க. இதனால் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் என கோயில் நிர்வாகம் தரப்பில் பதிவுத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் நிலத்தை பதிவு செய்ய சார்பதிவாளருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பெடுத்து சென்றுள்ளார். பொறுப்பு பதிவாளர் நியமிக்கப்பட்டு முறைகேடாக பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை யாரு எங்க போய் சொல்லியிருக்கா அப்படின்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறார். ரமேஷ் என்ன சொல்றாரு? அந்த ஏற்கனவே இருந்த சார்பதிவாளர் எதேச்சியா கேஷுவலா அன்னைக்கு லீவ்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அரசு தரப்பு கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்கு? அவருக்கு ப்ரெஷர் போட்டாங்க, அந்த ப்ரெஷர் தாங்காம தான் அவர் லீவ்ல போயிட்டாப்ல. அந்த கேப்ல புதுசா ஒரு சார்பதிவாளர் கொண்டு வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அபிஷியலா போய் சொல்லுது. இப்போ இதை யார் சொல்றது உண்மை? அமைச்சர் சொல்றது உண்மையா? அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் போய் சொல்றது உண்மையா? மொத்தத்துல பித்தலாட்டம் 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 டு த கோர். இதுல ஃப்ராட் நடந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி இருந்த அந்த சார்பதிவாளருக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது அப்படின்றது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்டு. அப்படின்னா அந்த ப்ரெஷர் யாரால கொடுக்கப்பட்டது? அந்த இடத்துக்கு ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு கொடைக்கானல்ல இருந்த ஒரு சார்பதிவாளரை திடீர்னு கொண்டு வந்து அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நாள் முதல்வர் போல ஒரு நாள் சார்பதிவாளராக பழனிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஜஸ்டின் மணிகண்டன் தானா வந்து பழனியில் உட்காந்துட்டாரா? அவருக்கு என்ன இங்கே ஒரு நாள் வேக்கன்சி வரப்போகுது, சும்மா ஜாலியாக அங்கே போய் உட்காந்து வருவோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரா? கிடையாது. இல்லை, அவருக்கு டிரான்ஸ்ஃபரில் டெப்டேஷனில் இங்கே கொண்டாந்து போடுறது, ஏற்கனவே இருந்தவரை விடுமுறை கொடுத்து அனுப்புறது, இந்த முடிவு எல்லாத்தையும் மேலிடத்து உத்தரவு இல்லாமல், இதைவிட உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் சம்மதம் இல்லாமல் தானா நடக்கிற வேலையா? அதெல்லாம் உறுதியா கிடையாது. ஒரு இடத்து மேல இல்லீகலான டாக்குமெண்ட்டை தயாரிச்சு தொடர்ந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னா, எப்பவுமே ஒரு பத்திரப்பதிவுத்துறை ஆபீஸ்ல அந்த இடத்து மேல ஒரு ரெட் மார்க் விழுந்துருக்கும். அந்த சர்வே நம்பர் பட்டா நம்பரை போட்டு எந்த டாக்குமெண்ட் வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது ஒன்றும் எதேச்சியாக நடந்ததெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்தில் பத்திரப்பதிவு துறையோட உயர் அதிகாரிகளுக்கு சம்மந்தம் இருக்குது, அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு சம்மந்தம் இருக்குது, நிலத்தை விற்றவங்க வாங்கினவங்க இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. இவ்வளவு பேருடைய தலையீடு இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல், இவ்வளவு ஹாட்டான ஒரு ஏரியாவில் இவ்வளவு சர்ச்சைக்குரிய இடத்த ஒருத்தர் பத்திரம் முடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? நிலத்தை விற்றவங்க வாங்கினவங்க இவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்கள இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. இந்த இடத்த யார் விற்றுருக்கா அப்படின்னாக்க, தண்டவாணி சுவாமி, முருகதாஸ் சுவாமி, திருப்புவல் சுவாமி அப்படின்னு 3 ட்ரஸ்ட் சார்பாக 2 தனி நபர்கள் பேரில் விற்றுருக்குறாங்க. விற்றவர் முருகதாஸ் அப்படின்னு ஒருத்தர், வாங்கினவர் வெள்ளதுரை சேதுபதி அப்படின்னு 2 பேர். இவங்க மேலையெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரைட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த அரெஸ்ட்டும் பண்ணலை. அந்த சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவரை பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முன்ஜாமீன் மூவ் பண்ணியிருக்காப்புல. அவர் வந்து கோர்ட் டைரக்ஷனை வச்சு தான் நான் வந்து கிரைம் முடிச்சு கொடுத்தேன், என் மேலே நடவடிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் தற்காலிகம் நிறுத்தி வச்சிருக்கு. சோஃபார் இந்த விஷயத்தில் அதிகாரப்பூர்வமாக தவறை செய்த தரப்பினர் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. கேஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இது பற்றி விமர்சித்து சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் எழுதியிருப்பாங்கல்ல, அதில் 2-3 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் மிகப்பெரிய ஸ்கேம் என்னவோ நடந்திருக்கு. அரசாங்க தரப்பு நீதிமன்றத்தில் போய் சொல்கிறத வச்சு அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. வெறுமனே 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு கிரைய முடிக்கிறாங்க அப்படின்னாக்க, மீதி 98 கோடி ரூபாய் எங்கே போச்சு? பொதுவாக ஒரு லேண்டை போய் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் பதிவு பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வேல்யூக்கு பண்ண மாட்டாங்க, கைட்லைன் வேல்யூக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் பழனி அடிவாரத்தில் 1.35 ஏக்கர் நிலத்தோட கைட்லைன் வேல்யூ எத்தனையோ கோடி வரும். அதெல்லாம் 2 கோடியெல்லாம் வராது. இவங்க என்னத்தையோ ஒன்று மாற்றி போட்டு ட்ரஸ்ட்ன்ற பேரில்
அப்படி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நீதிமன்றத்தில் போய் இப்போ அரசு தரப்பு வாதாடி இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு மேட்ரு வருது என்னன்னாக்க, அதில் வந்து முத்திரைத்தாள் கட்டணமே கட்டலையாம். இதில் அந்த பத்திரப்பதிவில் முத்திரைத்தாள் கட்டணம் கட்டாமல் எப்படி ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்க முடியும்? ஸோ மொத்தமும் என்னவோ மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அமைச்சர் அதை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வசதியாக எவனோ வதந்தி பரப்பிட்டான் அப்படின்னு 2 பேரை அரெஸ்ட் பண்ணி சோழியை முடிச்சுக்க பார்க்குறாங்க.